இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்துண்ணே. சரிங்கண்ணே. பால் வந்து ஒரு 10 to 11 லிட்டர் வருவாங்கண்ணே. சரிங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. இது ஃபுல்லாக மடி வரணும். நல்ல குவாலிட்டியான மாடு, செம்பூத்து நிறத்தில் இருப்பாங்கண்ணே. சரிங்க. பல்லு கடப்பல்ண்ணே. பால் 11 லிட்டர் வருவாங்கண்ணே. அது பாருங்க ஜெய்சாண்டிகா ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓங்கோல்ண்ணே. சரிங்கண்ணே. சரியான ஹைட்டில் இருக்கு. சரியான ஹைட்டு, சரியான வெயிட்டு, நல்ல மடி செட்டு. போட்டோ பால். ஆமாண்ணே. பால் 10 லிட்டர் வரைக்கும் வருவாங்கன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போடும்போது ஏற்கனவே போட்டிருந்தேன். ஆமாங்க. அந்த ஷார்ட்ஸில் வந்து அதிகப்படியாக வரல, எனக்குமே வரல. ஆக்சுவலி கால்ஸ் வரல, பிக் பண்ண முடியல, நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு குவாலிட்டி வருவாங்களான்றது ஒரு எண்ணம் இருந்துச்சு. எப்படி நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது யாருமே பிடிக்கல, யாருமே எதுவுமே பண்ணலை. நீங்க மடி பாருங்க, எந்த அளவுக்கு காம்பு இடைவெளி இருக்காங்கன்னு பாருங்க. எந்த பிரச்சனையுமே இந்த மாட்டில் கிடையாது. ரொம்ப தரமான குவாலிட்டி, நல்ல பொறுமை. வந்த புதுசுல கொஞ்சம் சேட்டைகள் இருந்துச்சு. ஏன்னா நாட்டு மாட்டுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஆமாங்க. இப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இவங்க பண்றது கிடையாது. நடுவில் ஒரு 3 நாள் தீனி குடிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயி இப்போ எல்லாத்துக்குமே ஆப்டான மாதிரி ஆயிட்டாங்க. நல்லா ஒரு 5 அடிக்கு மேலே தானே இருப்பாங்க பாருங்க.